ஒரு பகடாடுற மாதிரி இருக்கா? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு என்னன்னு நம்மளுக்கு போக போக சொல்கிறேன் வாங்க. ஹதிராம் பாபாஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் பெரும்பாலும் பகடா அண்ணாடம் சொல்கிறாங்க. பகடை இருக்குல்ல, பகடை விளையாட்டு, அதை எடுத்து வச்சு இந்த பக்கம் அவரும் எதிர்பக்கம் பெருமாளே உட்காந்துருக்க மாதிரியும் ரெண்டு பக்கமும் அவரே விளையாடுறாரு. இப்படியே மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காரு. நைட்டு தூங்குறாரு. நைட்டு தூங்கும்போது அவரோட ஆசிரமத்தில் கதவு சத்திர சத்தம் கேட்குது. அவர் போய் திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்த உடனே பெருமாளே அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. பெருமாள் வந்தோடனே அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நான் உங்க கூட தான் விளையாட வந்திருக்கேன், பகடை விளையாடலாம் சொல்லி கூப்பிட்றாரு. ரெண்டு பேரும் பகடை விளையாடுறாங்க. பகடை விளையாட்டில் ஹாதிராம் பாபாஜி தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே பெருமாள் என்ன சொல்கிறாரு, நீ தான்ப்பா ஜெயிச்சிருக்க, உனக்கு என்ன வரும் கேளு, நான் தரேன்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்லி, எனக்கு உங்களை விட வேறு என்ன வர வேணும், நான் வந்து தினம் தினம் உங்கள் கூட விளையாடணும்னு சொல்கிறாரு. வெளில வந்தோடனே இந்த ஹாதிராம் பாபாவோட ஜீவ சமாதி இருக்குங்க. அதோட பிக்சர் மேலே வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா பெருமாள்கிட்ட அவர் எப்படி தாய விளையாடுன்ற அந்த இதுவும் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம எல்லோரும் வழிபட்டால் தோஷம் எல்லாமே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெளில வந்தோடனே மறக்காமல் இங்கேயும் கொண்டுருவோம். நம்ம இங்கே பண்ணால் நம்ம ஜென்மத்தில் பண்ண பாவலாமல் போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெருமாளோட நண்பரில் நம்ம இவர்கிட்ட கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை வந்து இவர் பெருமாள்கிட்ட கொண்டு போய் அந்த கோரிக்கை ஃபுல்லாக நிறைவேற்றுவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெருமாளோட விட்டு நண்பர் இவராச்சே. அதான் ஒரே இடத்துல 27 ஜீவ சமாதிக்குன்னு சொன்ன யாரும் நம்புவீங்களா? ஆமாங்க. இங்கே வேணுகோபால் சாமி கோயிலை சுற்றி 27 ஜீவ சமாதி இருக்குங்க. ஸோ ஒரு ஜீவ சமாதி இருக்க இடத்துக்கு போனாலுமே பெரிய விஷயம். ஆனால் இங்கே 27 ஜீவ சமாதி இருக்குன்னா அப்போ இந்த இடத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை பார்த்துருப்போம். கோபுரம் எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா தங்க பெயிண்ட் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரித்தி மீடியா. இப்போ நம்ம ஜிபாலியை பார்த்துட்டு அடுத்து போகிற இடம் தாங்க வேணுகோபால் சாமி டெம்பிள். ஆமாங்க, அந்த டிடி பேக்கேஜில் நம்ம ஜிபாலி கோயிலை பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போகிற இடம் வேணுகோபால் சாமி டெம்பிள் தான். இங்கேருந்து பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறி அடுத்தது வேணுகோபால் ஷாப்பிங் சொன்னால் அதான் லாஸ்ட்டு 7வது கோயிலில் தான் இறங்குனா அங்கேருந்து போகலாம். நம்மளை இறக்கிட்டு பஸ்ஸு போயிடுச்சு பாருங்கள். பஸ்ஸு போன பிறகு நம்ம எதிர்க்க கொஞ்சம் மாறினங்க. எதுக்கு ஆப்போசிட்டாக தான் வந்து வேணுகோபால் சாமி டெம்பிள் இருக்குது. இந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச் வழியாக தான் உள்ளே போனால் தான் வேணுகோபால் சாமி டெம்பிளுக்கு போக முடியும். ஓகேங்களா, வாங்க போகலாம். இந்த ஆர்ச்சுக்கு மேலே ஒரு இமேஜ் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். இந்த செலவுன்னு இருக்கும், ஜூம் பண்ணி உங்களுக்கு ஃபோட்டோ காட்டுற பாருங்களேன். ஆமாம், ஒரு பகடாடுற மாதிரி இருக்கா? இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த வரலாறு என்னன்னு நம்மளுக்கு போக போக சொல்கிறேன் வாங்க. ஹதிராம் பாபாஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் பெரும்பாலும் பகடா அண்ணாடம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியும் நான் உங்களுக்கு போக போக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சூப்பராகவே இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். சரிங்களா, வாங்க உள்ளே போகலாம். இப்போ போர்டு போட்டுருக்காங்க இப்போ வேணுகோபால் சாமி டெம்பிள்னு. இது வழியாக தான் உள்ளே போகணும். உள்ளே போயிட்டு நம்ம லைனாக பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே லைனாக கடைங்க இருக்குங்க. ரெண்டு பக்கமும் கடைங்க இருக்கும். திருப்பதிலேயே கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் உங்களுக்கு எதாவது வாங்கலாம், அது இங்கே வாங்கிக்கலாங்க. நான் பார்த்த வரைக்கும் திருப்பதிலேயே மற்ற இடத்த விட இங்கே கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வரும்போது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, வரும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போவோம். இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குங்க. இது டிடிடி கண்ட்ரோலில் கிடையாது. அதனால் ஹதிராம் பாபா மடத்தோடு தான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட் மட்டும் 5 rupees வாங்குறாங்க. ஓகேங்களா, இது முன்னாடி போனால் கொஞ்சம் ஒரு 200 meters முன்னாடி போகணுங்க. முன்னாடி போனோன்னா அங்கே வந்து ஆர்த்தின்னு சொல்லிட்டு காசு வாங்குவாங்க. ஒரு 5 rupees வாங்குவாங்க. சரிங்களா, அதை கொடுத்துட்டு தான் நம்ம உள்ளே போகணும். நான் இப்போ வந்து அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன். வாங்க ஹிஸ்ட்ரி என்ன சொல்கிறேன். இந்த ஹதிராம் பாபாஜி இருக்கார்ல, அந்த பாபாஜி வந்து வடநாட்டை சேர்ந்தவருங்க. ஓகேங்களா, பெருமாள் மேலே இந்த பக்தியால் திருப்பதி வராரு. பெருமாளை பார்த்து ஈர்ப்பு அடைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா அங்கேயே ஒரு ஆசிரமம் அமைச்சு தங்கிறாரு. தினமும் காலைல கோயிலுக்கு போகிறாரு. கோயிலேயே ரொம்ப நேரமாக அங்கேயே இருக்கிறாரு. கோயிலை விட்டு வெளில வர மாட்டார். இதனால் சந்தேகம் அடைஞ்ச கோயில் ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க, அவர் மேலே சந்தேகப்பட்டு அவர் கோயிலேருந்து வெளில அனுப்பிடுறாங்க. இவர் வந்து சாமியை நினச்சி உருகிறாரு, ஐயோ என்னால் கோயிலுக்கு போக முடியலையேன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுறாரு, அவரால் எதுவும் அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஆசிரமத்தை இருந்த ஒரு தாய பகடை இருக்குல்ல, பகடை விளையாட்டு, அதை எடுத்து வச்சு இந்த பக்கம் அவரும் எதிர்பக்கம் பெருமாளே உட்காந்துருக்க மாதிரியும் ரெண்டு பக்கமும் அவரே விளையாடுறாரு. இப்படியே மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்காரு. நைட்டு தூங்குறாரு. நைட்டு தூங்கும்போது அவரோட ஆசிரமத்தில் கதவு சத்திர சத்தம் கேட்குது. அவர் போய் திறந்து பார்க்குறாரு. திறந்து பார்த்த உடனே பெருமாளே அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. பெருமாள் வந்தோடனே அவருக்கு என்ன சொல்கிறதுனே புரியல. நான் உங்க கூட தான் விளையாட வந்திருக்கேன், பகடை விளையாடலாம் சொல்லி கூப்பிட்றாரு. ரெண்டு பேரும் பகடை விளையாடுறாங்க. பகடை விளையாட்டில் ஹாதிராம் பாபாஜி தான் ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே பெருமாள் என்ன சொல்கிறாரு, நீ தான்ப்பா ஜெயிச்சிருக்க, உனக்கு என்ன வரும் கேளு, நான் தரேன்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்லி, எனக்கு உங்களை விட வேறு என்ன வர வேணும், நான் வந்து தினம் தினம் உங்கள் கூட விளையாடணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பெருமாளும் சரின்னு சொல்லிவிட்டு தினம் தினம் நான் இரவு நேரத்தில் வந்து உங்க கூட பகடை விளையாடணும்னு சொல்கிறாரு. இப்படி நாட்கள் கடந்து போது தினமும் 2 பேர் பகடை விளையாடுறாங்க.
ஒரு நாள் இவங்க 2 பேர் விளையாடும் போது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. பெருமாள் வந்து பாபாஜிகிட்ட நீங்கள் யாருன்னு போய் பாருன்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தாங்க யாருமே காணோம். அதை வந்து பெருமாள் கிட்ட சொல்ல வராரு. ஆனால் பெருமாள் அதுக்குள்ளே கிளம்பி போயிட்டுருக்காரு. ஐயோ பெருமாள் கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லிட்டு பகடையை எடுத்து வைக்கிறாரு. அப்போது பெருமாளோட வைர நெக்லஸ் ஒன்று அங்கே விட்டு போயிடுறாரு. ஐயோ பெருமாள் விட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, திருப்பி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறார். நாளைக்கு வரதான பிறகு கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் கோயிலில் பெருமாளோட அந்த நெக்லஸும் காணாம போடுது. அந்த பழி வந்து இந்த பாபா மேலே வந்துடுது. உடனே என்ன பண்ணுறாரு, அரசர் வந்து ஒரு ரூம்குள்ளே பூட்டி வச்சு கரும்பு ஃபுல்லாக அடுக்கி வச்சு இந்த கரும்பு ஃபுல்லாக விடிய காலில் காலி ஆகணும், இல்லைன்னா தான் உண்மையில தான் அந்த பழி வரும்னு சொல்கிறாரு. அப்போ வந்து ஒரு யானையை வடிவில் ராமர் வந்து அங்கேருந்து கரும்பு எல்லாத்தையும் சாப்பிட்டு இவர் மேலே அந்த பழியை போக்குறாரு. அவங்க 2 பேர் நண்பர்னு எல்லாருக்கும் தெரிவிக்கிறாரு. அதுதான் இந்த இமேஜஸ் படம் பார்த்தல அதோட ஸ்டோரி. ஓகேங்களா? அதனால தான் ஹாதினா ஹிந்தியில் யானை, ராம்னா கடவுள், ஹாதிராம்னு சொல்லிட்டு அதனால தான் அவருக்கு பேர் வந்துச்சு. அதுக்கு பிறகு அரசர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஹாதிராம் பாபாவை தான் வந்து திருப்பதி கோயிலோட தலைமை அர்ச்சகராக நியமிக்கிறாரு. அன்னிலேருந்து அவர் வந்து ஜீவசமாதி அடைகிற வரைக்கும் பெருமாளுக்கு சேவை செஞ்சு அங்கேயே தங்கியிருந்து பண்ணுறாரு. அவரோட ஜீவசமாதி இங்கே தான் இருக்குது. அதை நான் இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? வாங்க அப்படியே போய் பார்த்துட்டு வருவோம். இதாங்க கவுண்ட்ரு. இங்கே தான் வந்து 5 ரூபாய் என்ட்ரன்ஸ் எல்லாக்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்குள்ளேயே விட்றாங்க. உங்களுக்கு கோயிலை காட்டுறேன் பாருங்கள். இது உள்ளே தான் போகணும். கூட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைனில் நின்று உள்ளே போகிற மாதிரி தான் அங்கே இருக்கும். நம்ம நின்று பொறுமையாக வழிபடுவோம். இங்கே வந்து கிருஷ்ணர் தாங்க தெய்வமாக இருக்கார். கிருஷ்ணரை தான் வந்து வேணுகோபால் சாமியாக வழிபடுறாங்க. கிருஷ்ணர் வந்து அவங்க ஒய்ஃப் பாமா ருக்மணியோட அழகான சிலையை இங்கே வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். சாமி அழகாக இருக்காரா? அருமையாக இருக்காருங்க. நின்ற கோலத்தை இருக்கார். நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு இமேஜ் காட்டுறேன் பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா பெயிண்டிங்க? இதை பாமா ருக்மணியோட இருக்க இமேஜஸ் தான் காட்டுறேன். நம்ம அப்படியே கோயிலை விட்டு வெளில வந்தோடனே இந்த ஹாதிராம் பாபாவோட ஜீவ சமாதி இருக்குங்க. அதோட பிக்சர் மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? பெருமாள்கிட்ட அவர் எப்படி தாய விளையாடுன்ற அந்த இதுவும் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே நம்ம எல்லோரும் வழிபட்டால் தோஷம் எல்லாமே போகும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெளில வந்தோடனே மறக்காமல் இங்கேயும் கொண்டுருவோம். நம்ம இங்கே பண்ணால் நம்ம ஜென்மத்தில் பண்ண பாவம் இல்லாமல் போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெருமாளோட நண்பரில் நம்ம இவர்கிட்ட கோரிக்கை வச்சா அந்த கோரிக்கை வந்து இவர் பெருமாள்கிட்ட கொண்டு போய் அந்த கோரிக்கை ஃபுல்லாக நிறைவேற்றுவார்னு சொல்கிறாங்க. ஏன்னா பெருமாளோட விட்டு நண்பர் இவராச்சே. அதனால் நம்ம இங்கே வழிபட்டால் எல்லா விஷயமும் நடக்கும்னு சொல்கிறாங்க. அதே படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அழகாக வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாருமே வாங்க, கண்டிப்பாக வரலாம். அது திருப்பதிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நான் இந்த பஸ்ஸில் ஏறி நம்ம வந்து 120 rupees டிக்கெட் எடுத்து வரலாம். அதோட வீடியோ ஃபுல்லாக வீடியோ போட்டுருப்போம் பாருங்கள். எல்லா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அதை தாண்டி வந்தால் ஒரே இடத்துல 27 ஜீவ சமாதிக்குன்னு சொன்ன யாரும் நம்புவீங்களா? ஆமாங்க. இங்கே வேணுகோபால் சாமி கோயிலை சுற்றி 27 ஜீவ சமாதி இருக்குங்க. எப்படி சிவனுக்காகவே வாழ்ந்து சிவனுக்காகவே இருந்து ஜீவசமாதி சித்தர்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி பெருமாளையே நினச்சி பெருமாளுக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி பெருமாள் வாழ்ந்தவங்களாம் ஜீவனை சொல்லுவோம். அதை மாதிரி 27 ஜீவர்களோட புண்ணிய ஜீவசமாதி தாங்க இது. இங்கே அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இங்கே இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு திருப்பதிக்கு வர எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது இல்லைங்க. நானே பல வருஷமாக போயிட்டுருக்கேன். எனக்கே இந்த விஷயம் தற்சமயம் தான் தெரிய வந்தது. ஸோ ஒரு ஜீவ சமாதி இருக்க இடத்துக்கு போனாலுமே பெரிய விஷயம். ஆனால் இங்கே 27 ஜீவ சமாதி இருக்குன்னா அப்போ இந்த இடத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக திருப்பதிக்கு வரவங்க எல்லாமே இந்த இடத்துக்கு மஸ்ட்டு விசிட் பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. கண்டிப்பாக வாங்க. அங்கே வந்தீங்கன்னா நம்ம கடைசியாக அந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா நம்ம இங்கே தான் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம பார்த்துட்டு பொறுமையாக போகுங்க. ஓகேங்களா? எந்த விதமான அவசரமும் கிடையாதுங்க. வாங்க, வந்தோம் போவோம் இல்லாமல் ஒரு 10-15 நிமிஷம் நம்ம அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுன்னா அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. 27 ஜீவ சமாதி ஒரே இடத்துல இருக்குன்னா அப்போது அந்த இடத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். நம்ம வரது மட்டும் பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணணும்னா யாருமே இங்கே வரமாட்டுறாங்க. வராங்க, அந்த வேணுகோபால் சாமி கோயிலில் உள்ளே போயிட்டு கோயிலேருந்து வெளில வந்து அப்படியே வெளில போயிடுறாங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துருப்போம். கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குது. தங்க பெயிண்ட் வச்சு சூப்பராக வச்சுருக்காங்க. இதுக்கு கரெக்டாக பேக் சைடில் தான் இருக்குது. கோயிலுக்கு பேக் சைடில் தான் இந்த ஜீவ சமாதி அப்படியே வச்சுருக்காங்க. பக்கவாட்டிலையும் கொஞ்சம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த கோயிலை விட்டு வெளில வந்தோன்னா பார்த்துட்டு பொறுமையாக போவோம். அந்த பாபாஜியோட பற்றிய வரலாறை போர்ட்லேயே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே அருமையாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பொறுமையாக நின்று படிங்க. வேணும் நெட்டில் தேடி பார்த்தாலும் கிடைக்கும். அந்த அப்படியே தாண்டி வந்தோன்னா ஒரு ஹனுமான் கோயில் இருக்குங்க. வாங்க உள்ளே போவோம். ஹனுமான் கோயிலை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சமாக வெளில போவோம். ஹனுமான் கோயிலில் ஒரு பாபா ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் மயிலறையை வச்சு நம்மளுக்கு இது அருள் கொடுக்குறாரு. ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குல்ல. நம்ம வரது ஆல்மோஸ்ட் 6 மணி ஆகிடுச்சிங்க. கூட்டம் கம்மி ஆகிடுச்சு. இது மார்னிங் 6 o'clockலேருந்து
ஈவினிங் 6:30 வரைக்கும் இருக்குங்க. ஸோ நீங்கள் இதான் லாஸ்ட் இடமா கூப்பிட்டு வருவாங்க. அந்த பேக்கேஜில் நீங்கள் அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா இதான் லாஸ்ட்டாக கூப்பிட்டு வருவாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவை போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கே மோர் ரொம்ப ஃபேமஸுங்க. 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. செம்ம திக்கா சூப்பராக இருக்குது. அப்படியே வெளில வந்தீங்கன்னா நிறைய கடைங்க இருக்குது. நம்ம கூப்பிட்டு போனால் ரிலாக்ஸாக லாஸ்ட் இடத்துல ரிலாக்ஸாக பொறுமையாக நம்ம இங்கேருந்து சாப்பிட்டு கூட நம்ம ரூமுக்கு போய்க்கலாம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு போய் சாமியை பார்த்துட்டு வரும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? அவ்வளோதாங்க, வேணுகோபால் சாமி டெம்பிளும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? அந்த பாஸ் எடுத்தோம். பாஸில் மொத்தம் அவங்க சொன்னது வந்து 6 கோயில். ஆனால் நம்ம மொத்தம் கவர் பண்ணுறது 7 கோயில். சக்கரை தீர்த்தம் அவங்க சேர்க்கலை. சக்கரை தீர்த்தமும் சேர்த்தா பாதாளு, அப்புறம் வந்து இந்த மலை சிராத்தோரணம், சக்கரை தீர்த்தம், அப்புறம் வந்து பாபநாசம், ஆகாச கங்கா, சிவாலி, அப்புறம் வந்து வேணுகோபால் சாமி டெம்பிள். ஓகேங்களா? மொத்தம் 7 கோயில். ஒவ்வொரு வீடியோவும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரீஃபாகவே கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோ நான் அப்லோட் பண்ண பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் ஏதாவது வீடியோ இருக்கும்ல ஒவ்வொன்றா. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தால் என்னோடய பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி திருப்பதியில் ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். கீழ் திருப்பதியும் சரி, திருமலாலையும் சரி. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஆதரவு கொடுங்க. நிறைய வீடியோ இருக்குங்க. திருப்பதியில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. ஸோ நான் எல்லாத்தையுமே கவர் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. இது மாதிரி நிறைய போடுறேன். எல்லாமே பார்த்து கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நிறைய வீடியோ நான் போடுவேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இன்றைக்கி நைட் எங்களுக்கு தரிசனம் இருக்குது. தரிசனத்துக்கு அப்புறமாவும் நான் இன்னும் நிறைய கவர் பண்ண வேண்டியிருக்கு. அதே கவர் பண்ணிட்டு ஓகேங்களா, நான் உங்களுக்கு எல்லாமே ஒன் பை ஒன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.